வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின் டாபிக் வைஸாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 24 நாள்களுக்கு உண்டான டாபிக் நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் யாரும் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இதில் என்ன டாபிக் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவாச மண்டலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோல் மண்டலம், அதுக்கப்புறம் தசை மண்டலம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 மண்டலங்களை குறித்து பார்க்கலாம். இதிலிருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கட்டாயமாக இடம்பெறும். ஓகேங்களா? அதன் அடிப்படையில் தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுவாச மண்டலம். மனிதன் சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை மூச்சு விடுகிறான் அப்படின்னா 16 முதல் 18 முறை மூச்சு விடுவதாக என்ன பண்ண முடிகிறது சொல்கிறது. ஓகேங்களா? இதயம் எத்தனை முறை துடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம், 72. ஸோ ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சுவாசித்தல் அப்படின்றது எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அதாவது காற்று சுவாசம், காற்றில்லாத சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காற்று சுவாசம் என்பது குளுக்கோஸும் உயிர்வளியும் சேர்ந்து கரியமிலவாயு நீர் ஆற்றலை வெளியிடுகிறது. அதுவே காற்றில்லாத சுவாசம் அப்படின்றது குளுக்கோஸ், எத்தில் ஆல்கஹால் ப்ளஸ் கரியமே வாயிலும் ப்ளஸ் ஆற்றல். ஓகேங்களா? இது எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த காற்றில்லா சுவாசத்துக்கு எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. ஈஸ்ட்டு, பாக்டீரியா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மனித சுவாச பகுதியிலே வரிசைப்படுத்துக. மூக்கு, நாசிப்பள்ளம், மூச்சுக்குழல், மூச்சு கிளைக்குழல், மூச்சு கிளை, சிறுகுழல், காற்று நுண்ணறை, இப்படி தான் வரிசைப்படுத்தணும். நமக்கு எதற்காக தும்மல் வருகிறது? ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். தூசிகள் நாசிப்பள்ளத்தில் நுழைந்து தொந்தரவு ஏற்படுத்தால் வருவதே தும்மல். தும்மலின் போது ஒவ்வாமை பொருள் வெளியேற்றப்பட்டு நாசிப்பள்ளம் என்ன பண்ணுது? சுத்தமாகிறது. ஸோ தும்முறது நல்லது. சுவாசத்தின் போது எத்தனை கலோரி செலவிடப்படுகிறது? 2900 கிலோஜூல். இதுவும் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. அப்புறம் விலங்குகளும் அதனுடைய சுவாச முறை. இது கட்டாயமாக ஒரு வினா என்பது இதுக்குள்ளேருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, கேட்டுக்கொண்டிருப்பாங்க. பார்த்து வச்சுங்க. அமீபா அப்படின்னா எளிய பரவல் முறை மூலம் சுவாசிக்கும். மீன்கள் செவில்கள் மூலமாக. கடல் வெள்ளரி சுவாசமரம். கரப்பான்பூச்சி ட்ரக்கியோல்கள். தவளை தோல் சுவாசம், வாய்க்கூளை சுவாசம், நுரையீரல் சுவாசம். தொண்டையில் காணப்படக்கூடிய குருத்தெலும்பு வளையத்தினுடைய பெயர் என்ன? கரீனா அப்படின்னு சொல்கிறாங்க. நுரையீரலில் மொத்த காற்று சிற்றறையின் பரப்பு 80 முதல் 100 சதுர மீட்டர். ஒரு டென்னிஸ் விளையாட்டு மைதானத்திற்கு இணையானதாக சொல்கிறாங்க. நுரையீரலின் உறைக்கு பெயர் என்ன? ஃப்ளூரா கேட்டிருக்காங்க. நுரையீரலினுடைய உறைக்கு பெயர் என்ன? ஃப்ளூரா. நுரையீரல் வாயு பரிமாற்றம் காற்று சிற்றறையிலே நடைபெறுகிறது. நுரையீரின் இரு உறைக்கு இடையில் எந்த திரவம் இருக்குது? ஃப்ளூரல் அப்படின்ற திரவம். அதே மாதிரி விலங்குகள் மற்றும் சுவாச முறைகளில் மண்புழு எதன் மூலமாக? தோல் மூலம். பாலூட்டிகள் பரப்பன நுரையினை, பூச்சிகள் காற்றுத்துளைகள் மூலமாக. தாவரங்களில் எதன் மூலம் சுவாசம் நடைபெறுது? இலைத்துளிகள் மூலம். எலும்பு தசைகளை நடைபெற சுவாசம் காற்றில்லா சுவாசம். தாவரங்கள் பகலில் எந்த வாயுவை வெளியிடும்? ஆக்சிஜன். அதுவே இரவில் CO2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். உடற்செயலியல் என்ற துறையை முதலில் உருவாக்கியவர் கிளவுட் பெர்னாட் கேட்டிருக்காங்க. உடற்செயலியல் அப்படின்ற துறையை உருவாக்கியவர் கிளவுட் பெர்னாட் அப்படின்றவர். உடற்செயலியல் அப்படின்ற துறையை உருவாக்கியவர் யார்? கிளவுட் பெர்னாட். ஓகேங்களா? நாய் எப்போதும் ஏன் நாக்கை வெளியே தொங்கச்சுகிறேன்னா, தன் உடல் வெப்பநிலையை குறைப்பதற்காக வியர்வை போன்ற நீரை வெளியேற்றி சரி செய்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வேர்த்துச்சு அப்படின்னா தோல் மூலமாக நம்ம உடல் முழுவ வேர்க்கும். ஆனால் நாய்க்கு உடலில் என்ன பண்ணாது? வேர்க்காது. ஸோ அதனால தான் இந்த நாக்கு மூலமாக இதை பண்ணும் அது. ஓகேங்களா? பூச்சிகள் சுவாசிப்பதற்கு நுரையீரல் கிடையாது. இவை உடலின் பக்கவாட்டு துளைகள் மூலம் என்பதை கண்டறிந்தவர் யாருன்னா மார்செல்லோ மால்பிஜி. 1669 இத்தாலியை சார்ந்தவர். ஓகேங்களா? ஸோ தோல் மண்டலத்தில் முக்கிய வினாக்களை பார்க்கலாம். தோலை மிக 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. புறத்தோல், நடுத்தோல், அகத்தோல் என்று பிரிக்கிறாங்க. புறத்தோல் எந்த செல்களால் ஆனது அப்படின்னா ஸ்குவாமஸ் எபிதீலியஸ் செல்கள். தோலின் நிறத்திற்கு காரணமான மெலனோசைட்டு என்ற நிறமி செல்களில் தோலில் எந்த பகுதியில் இருக்குன்னா புறத்தோலில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. நமது தோலினுடைய மீள் சக்திக்கு காரணம் தோலின் எந்த பகுதி அப்படின்னா நடுத்தோல். ஓகேங்களா? தோலில் சுரக்கும் எண்ணெயினுடைய பெயர் என்ன அப்படின்னா சீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்தோல் என்பது எந்த திசுக்களால் ஆனது அப்படின்னா அடிப்போஸ் அப்படின்ற திசுக்களால் ஆனது கேட்டிருக்காங்க. வெள்ளையர்கள் சூரிய ஒளியை தாங்கி கொள்ள முடியல, ஏன்? இதுவும் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவர்களுடைய உடலில் மெலனின் அப்படின்ற நிறமி இல்லாததால் தான் அவங்க வெள்ளையாகவே இருக்கிறாங்க. மெலனின் என்ற நிறமி சூரிய ஒளியிலிருந்து மனிதனை காப்பாற்றக்கூடியது.
ஸோ கருப்பாக இருந்தாங்கன்னா ஃபீல் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு தான் மெலனின் என்பது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மனித உடலில் தோராயமாக எவ்வளவு தசைகள் இருக்குன்னா 700லேருந்து 800 தசைகள். ஓகேங்களா. ஸோ இந்த விலங்குகளும் அதனுடைய அசைவுக்கு பயன்படக்கூடிய உறுப்புகளும் பொருத்துகளை கேட்பாங்க, பார்த்து வச்சுங்க. வௌவாலுக்கு பெட்டாஜியம் அப்படின்ற அசைவுக்கு, பறவைகள் சிறகுகள், மீன்கள் துடுப்புகள், நட்சத்திர மீன் குழாய்க்கால்கள், மண்புழு உடல் சீட்டா, யூக்ளினா அப்படின்றது நீலிலை. இந்த யூக்ளினா, பாரமீசியம், அமீபா, இது 3 நல்லா பார்த்து வச்சுங்க. இதுதான் அதிகமாக கேட்பாங்க. பாரமீசியம் குறியிலை சிலியா, அமீபா போலிக்கால்கள். அதுலேயும் இந்த அமீபா இந்த போலிக்கால்கள் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. கடைசி டாபிக் தசை மண்டலம் பார்க்கலாம். தசைகள் எத்தனை வகைப்படும்? 3. வரித்தசை, வரியற்ற தசை, இதயத்தசை. நம்ம கையில் உள்ள தசைகள் இருதலைத்தசை, முத்தலைத்தசை அப்படின்றாங்க. 10 மில்லிமீட்டர் விட்டம் உள்ள தசை எவ்வளவு கிலோ எடையை தாங்க முடியும் அப்படின்னா 10 மீட்டர் இருக்கிறதே 600லேருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோ எடையை தாங்க முடியும்னு சொல்கிறாங்க. 1 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு உள்ள தசை எவ்வளவு கிடை தூக்க உள்ளது அப்படின்னா 3.5 கிலோ. மனித உடலில் காணப்படும் தசை தொகுதிகள் எத்தனை அப்படின்னா 5. நம்முடைய முகபாவனைக்கு எத்தனை வகையான தசைகள் இயங்குகின்றன அப்படின்னா 30க்கும் மேற்பட்ட வகையானது. உதரவிதானம் என்பது எதனை பிரிக்கிறது? மார்பறையையும் வயிற்றறையும் இந்த உதரவிதானம் பிரிக்கிறது. மின்சார தூண்டுதலினால் நரம்பு தசைகளை சுருங்கச் செய்கிறது என்பதை கண்டறிந்தவர் லூஜ் கால்வேனி, இத்தாலியை சார்ந்தவர். சரி, முக்கிய தசைகளும் அது எங்கே இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படின்ற டேபிள் இருக்கலாம் பார்க்கலாம். காஃப் திசை அதாவது பின்கால் தசை கணுக்காலுக்கும் முழங்காலுக்கும் இடையில் காலின் பின்புறம். ட்ரைசெப்ஸ் அப்படின்றது முத்தலை தசை அப்படின்றாங்க, மேற்கையின் பின்பகுதி. பைசெப்ஸ் அப்படின்றது இருதலை தசை, மேற்கையின் முன்பகுதி. லாட்டிஸ்மஸ் டார்சை முதுகுத்தசை, முதுகின் பின்புறம் அகன்ற தசையாக இருக்குது. பெக்ட்ரோல்கள் மார்பு தசை, மார்பு. டெல்டாய்டுகள் தோல் தசை, தோள்பட்டை. ட்ரப்பீசியஸ் முதுகு, கழுத்து தசை, முதுகின் மேல்புறமும் கழுத்தின் இருபுறங்களும். ஓகேங்களா. இதோட இன்றைக்கான டாபிக் என்ன ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பதிக்கலாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.